நம் பிள்ளை இந்த பரிசை வாங்க போகிறது. அந்த மன மகிழ்ச்சி நாம் பள்ளி பருவத்திலே இருக்கும்போது தெரியவில்லை. நான் ஒரு தந்தையாக அந்த பெற்றோர் ஒரு தாயின் முகத்திலே பாருங்கள், அந்த தந்தையின் முகத்திலே பாருங்கள், மகிழ்ச்சியை பாருங்கள். நம்முடைய பெண், நம்முடைய மகன் இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார், பெருமைப்படுகிறார் என்று சொன்னால் இதை விட அந்த சந்தோஷம் அந்த பெற்றோருக்கு வேறொன்றும் இருக்க முடியாது. அந்த வருகின்ற தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா நடக்க வேண்டும் என்று அன்பு தம்பி மதிப்பிற்குரிய சூர்யா முத்துசாமி என்கிற முத்துசூர்யா பொறுப்பாளராக என்னை அணுகினார். அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினரையும் அணுகினார். நான் இவ்வாறு மாதிரியான விழாக்கள் எல்லாம் ஒரு முறைப்படி நடத்துவார்களா என்ற எண்ணத்தோடு தான் முதலில் நான் பார்த்தேன். அவர் மன்றம் செய்திருக்கின்றது என்று கூறியது பிறகுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் தெரிவித்தேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு உதவித்தொகையாக உங்களுக்கெல்லாம் பரிசளிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு 50 ரூபாய் நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த விழாவினை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர்திரு பிச்சைப்பிள்ளை, விவசாயிகளின் பாதுகாப்புக்காக தேர்ந்தெடுக்கின்ற பிச்சைப்பிள்ளை அவர்களே, அதே போல கவியரசு அவர்களே, இந்த விழா ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாம் இந்த பரிசு தொகை நாங்கள் ஏதோ இந்த நற்பணிக்கு என்ன கொடுக்கின்றார்களோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் மெடல்களை மிகப்பெரிய கேடயமாக எண்ண வேண்டும். சாதாரணமாக ஒரு மெடல் மதிப்பு குறைவாக இருந்தாலும் அந்த மெடலை பெற்ற அந்த சர்டிபிகேட்டை பெற்றவுடன் அதை தாண்டி அடுத்தபடியாக உயர்நிலைக்கு நாம் வர வேண்டும். வாழ்க்கை தரத்தை உங்களுடைய தாய் தந்தைகள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் படக்கூடாது. அதை தாண்டி அவர்களை பெருமைப்படுகின்ற விதமாக சாதாரண வீட்டில் இருக்கின்றவர்கள் உயர்ந்த வீடுகளை கட்டப்பட வேண்டும். இப்போதெல்லாம் மாணவ செல்வங்களை பொறுத்தவரையில ஏதோ பெற்றோர்களோ மற்றவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், எவ்வாறு நம்முடைய தாய் தந்தையருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். அது குறிப்பாக 10வது 12வது படிக்கின்ற மாணவிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் என்ன சிதறல்கள் என்பது இந்த வயதிலே தான் வர செய்யும். அப்போது உங்கள் எண்ணங்களை சிதற விடாமல் நாம் எதற்காக வந்திருக்கின்றோம், நம் கஷ்டப்பட்டு நம் தாய் தந்தையர்கள் நம் சொத்துக்களை விட்டு கூட அங்கே படிக்க வைத்திருக்கிறார்களே. நான் படிக்க 10வது முடித்தவர்கள் 12வது முடித்தவர்கள் பல ஹாஸ்டலில் சென்று படிக்க நேரிடும். நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அந்த நல்ல நண்பர்களை தேர்வு செய்து அவர்கள் ஜாயின் ஸ்டடி என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொண்டு படிக்க வேண்டும். படித்து நீங்கள் நீட்டிலே அதிகப்படியான மார்க் வந்து ஒரு மருத்துவராக வருவது மிக குறைந்த செலவிலே நீங்கள் மருத்துவராக வர இயலும். அப்போது நீங்கள் எல்லாம் அது கடுமையாக நீட்டிலே பாஸ் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எனது இரண்டு மகன்களும் டாக்டர் படித்திருக்கிறார்கள். அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால்தான் அது குறிப்பாக இங்கே பார்ப்பது மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகமாக வந்திருக்கிறீர்கள். அதிக மார்க்குகளை எங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவை போல இங்கு நீங்கள் எல்லாம் மாணவிகள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள். மகளிராகி உங்களுக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் மகளிர் தான். அவரும் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் தாய் தந்தையர் என்ன செய்தார்கள் நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையாக இருக்கும்போது ஒரு தவறான வழிக்கு உன்னை நம்ம நண்பர்களோ யாராவது இட்டு செல்லும் போது அப்போது நீங்கள் சிந்தித்து தனியாக ஒரு அறையில் இருந்து கொண்டு அமைந்து கொண்டு நாம் செய்கின்றோம் இந்த காரியம் சரியா இல்லை தவறா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நம் மணி நேர்வழிதான் என்று சிந்தித்து முடிவு செய்தீர்கள் என்று சொன்னால் எடுத்து அடி பின்வைக்காத நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டங்களை நாம் அடைய முடியும். தம்பி இருப்பார் அப்ப கொடுத்துலாம் இருப்பேன். அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை நீங்கள் உணர்வு படிக்க வேண்டும் என்று இந்த மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, எப்போதுமே இந்த கிராமப்புறங்களில் இருந்து இப்ப நீங்க நல்லா கவனிங்க. மாணவ செல்வங்கள் கவனிங்க. மாணவ செல்வம் கிராமப்புறங்களில் இருந்து படிக்கின்ற மாணவ செல்வங்களை பொறுத்தவரையில நாம் எல்லாம் அந்த அளவுக்கு நகர்ப்புறங்களை படிக்கின்றவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டடீஸ் அந்த டியூஷன் அது இது அதிகமாக கோச்சிங் கிளாஸ் நிறைய இருக்கும். கிராமப்புறத்தில் அந்த வசதி வாய்ப்பு இங்க இருக்காது. நீங்களா படிக்கணும். அப்ப நீங்களா அது கவனமா இருந்து நீங்க படிக்கணும். தம்பி ப்ரோக்ராமே ஃபெயிலியர் பண்றப்ப முடிச்ச உடனே கொடுக்கணும். என்ன அவசரம்? அமைதியா இருங்க, அவர் பேசுற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க.
ஆகவே நீங்கள் மாணவர்களும் சரி மாணவர்கள் ஒருவருக்கு போட்டியாக இருக்க வேண்டும், பொறாமையாக இருக்கக்கூடாது என்ற உங்களுடைய பணியெல்லாம் ஓடுகின்ற ஆறாக இருக்க வேண்டும், தேங்குகின்ற நீராக இருந்துவிடக் கூடாது. ஓடுகின்ற ஆறு என்பது பயன் தருகின்ற விதமாக ஆங்காங்கே ஓடிக்கொண்டே இருக்கும். நீர்வளம் உயர்வதற்கு, விவசாயம் உயர்வதற்கு ஓடுகின்ற ஆறாக இருந்து பயணிக்கும். ஆனால் ஒரு தேங்குகின்ற நீர் என்று சொன்னால் அந்த தேங்கி சாக்கடையாகி அது காய்ந்து அழிந்து விடுமே ஒழிய அது பயன் தரும் நீராக ஓடுகின்ற ஆறாக உங்கள் பணியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பகுதியிலே நீங்கள் படித்து வளரும் போது ஒரு மருத்துவராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராக வரும்போது நம் பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகள்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், டாக்டராக இவ்வளவு படித்து விட்டீர்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அவர்கள் எல்லாம் பணி செய்யும் போது இவர் ஏழை என்று தெரிந்தால் அவர்களுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கூட இல்லாமல் நீங்க பணி செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளா நான் கொண்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி எனக்கு குழந்தைகளை நடந்துக்குவாங்க நான் நம்புறேன். ஏழை மக்களுக்காக நாமெல்லாம் உழைத்து அவங்க தரத்தை உயர்த்தும் போது, அவங்க குடும்பம் உயரும் போது நம் பகுதி உயரும். பகுதி உயர்ந்தால் இந்த தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் உயரும், மாவட்டம் உயர்ந்தால் மாநிலம் உயரும், மாநிலம் உயர்ந்தால் இந்திய திருநாடு உயரும், இந்த இந்திய திருநாடு வல்லரசு நாடாக மாறும் என்று சொன்னால் மாணவ செல்வங்களே அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, ஒரு அப்துல் கலாம் போல ஒரு சயின்டிஸ்டாகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் உங்கள் வாழ்க்கை தர உயர வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில எப்போதுமே நல்லது செய்ய வேண்டும். அது மாற்றின் குழுமம் என்பது மிகப்பெரிய குழுமம். அந்த குழுமத்திலே மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அங்கே சம்பாதிப்பதற்காக அவர் வரவில்லை, நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கின்றார்கள். அவரை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எவ்வளவோ மாணவ செல்வங்கள் அங்கே வருகின்றார்கள், ஆசையில் இடம் வேண்டும். இந்த காலை கூட நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாணவன் பரிசு இந்த ஸ்கூல்ல பேசுற ஃபீஸை கொஞ்சம் குறைச்சி கொடுக்க சொல்லுங்கம்மா, ஒரு லெட்டர் கொடுங்கம்மான்னு கேட்கிறாங்க. இப்ப பள்ளி அறைகள் கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பள்ளிகளிலே கழிப்பறை கட்ட வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அனைத்துமே காம்பவுண்ட் கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களுக்காக விளையாட்டில் படிப்பதை போல விளையாட்டில் உங்கள் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதன் இந்த நோக்கத்தோடு தான் விளையாட்டு கருவிகள் அனைத்து ஊர்களுக்குமே கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். விளையாட்டு என்பதும் ஆரோக்கியத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக விளையாட்டினால் உயர்ந்தவர்கள் பலர் உண்டு. கல்வியிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை என்பது கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் ஏதோ ஒரு திறமை என்பது கண்டிப்பாக இருக்கும். படிப்பிலே குறைந்த மாணவன் குறைந்த மதிப்பெண் பெற்றிருப்பார். அவருடைய அறிவு ஒரு சிந்திக்கும் திறனாக ஏதோ ஒரு சயின்டிஸ்டாக கூட வருகின்றார். மிக உயரிய நிலையில் இருக்க பெரிய டிகிரிலாம் இல்லாதவங்களாம் நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம். புக்கு நிறைய படிங்க. இப்பெல்லாம் அட்வான்ஸாக கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு, நிறைய திங்ஸ் கையிலே நம்ம எல்லாமே உலகம் வந்துருச்சு. அது தவறான உங்கள் பாதைக்கு செல்லாமல் செல்போனே மற்ற லேப்டாப் நிறைய நீங்களாம் வச்சிருக்கீங்க. அது எது படிக்கணுமோ எது தேவையோ தேவையானதை மட்டும் எடுத்துங்க. தேவையில்லாத வயசுக்கு என்னென்ன தேவையோ அது இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் எல்லாமே வரும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்லது எதுவோ அறிவியல் உலகம் நாளுக்கு நாள் நாங்கள் படித்த காலத்திலாம் இந்த மஞ்சள் பையை திருப்பி ஸ்கூலுக்கு போவோம். அது மாதிரிலாம் இல்லை. லேப்டாப் செல்போன் ஐபோன் வச்சிருக்கீங்க. நீங்களாம் அந்த முறைப்படி பயன்படுத்துங்க. கஷ்டப்பட்டு உங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது தவறான வழிக்கு பயன்படுத்தாமல் இன்ஸ்டா கண்டதுல நீங்க பதிவு பண்ணிட்டு உங்களோட போட்டோ போறது வரலாம் தவிர்த்துட்டு படிப்பது மட்டும்தான் நம்ம கோரிக்கை. 10வது 12வது படிச்சு முடிச்சவங்க கல்லூரி படிப்பு முடிச்சிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் படித்து மென்மேலும் வளர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் இங்கே வருகின்ற பெரியவர்கள் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய அன்பு ஆணையின்படிதான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அவருடைய வாழ்த்துக்களோடும் நீங்கள் உயரும் போது நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிப்போம். எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக எப்போதும் செய்வோம். மாற்றின் குழுமமும் செய்யும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்வார்கள். ஆகவே உங்கள் அத்தனை வருகை தந்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி இல்லாத கலந்து கொண்ட அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏனைய நண்பர்கள் அனைவருக்குமே, அதே போல இந்த குடும்பத்திலிருந்து எப்போதும் சிறந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி லெனினாக இருக்கட்டும், ராபினாக இருக்கட்டும், மற்ற தம்பிமார்கள் விஜயா அவர்கள், அன்பு மாலா அவர்கள், இந்த செல்லா அவர்கள் அவர்களுக்குமே அவர்கள் சேர்ந்து எம்எல்ஏ மட்டும் வந்து அவங்க அத்தனை பேர் சேர்ந்து அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். லால்குடி சட்டமன்ற தொகுதி எப்போதுமே நாங்கள் எப்போதும் உங்களுக்கு நன்றியாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.